தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/12/2016 ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் பின்னிரவு 5:04 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை. நாடெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும். எனவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கும். முதலிலே மேஷ லக்னம், இரண்டாவதாக ரிஷப லக்னம், மூன்றாவதாக உள்ள லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு தோன்றியதை உடனடியாக நீங்கள் எடுத்து சொல்லிவிடுவீர்கள். மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்பவர்கள் நீங்கள். உங்களுடைய பேச்சு ரசிக்கும் விதத்தில் இருப்பதால் உங்களை சுற்றி ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கும். நீங்கள் எதை பேசினாலும் அதற்கு சரி என்று சொல்லி ஆமோதித்து கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்கள் கூட்டம் நிறையவே இருக்கும். அதே நேரத்தில் திடீரென உங்களுக்கு கோபங்களும் வரலாம். அரக்க குணமும் உண்டு, இரக்க குணமும் உண்டு என்று கூட உங்களை பார்த்து சிலர் சொல்வார்கள். உங்களுடைய ராசிநாதனாக புதன் விளங்குகின்றார். புதன் சாந்தமானவர். இருந்தாலும் கூட களத்திர ஸ்தானாதிபதியாக விளங்குபவர் யார் என்று சொன்னால் குரு பகவான். 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. அப்படி 7ஆம் இடத்திற்கு அதிபதி குருவாக இருப்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவும், திருமண முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கவும், திருமண வாழ்க்கை அதாவது மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குருபலம் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். குருவினுடைய ஆதிக்கம் உள்ள நாளில் புதனுக்குரிய ஓரையில் உங்களுக்கு அனுகூலம் தரும் நல்ல தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட வேண்டும். தெய்வ வழிபாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக அமைத்து கொடுக்கும். மிதுன லக்னத்திலே பிறந்தவர்கள் கல்யாண தடை ஏற்பட்டாலும் சரி, கல்யாணங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர்கள் ஒருவரோடொருவர் ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் வியாழக்கிழமை அல்லது வியாழனுக்குரிய ஆதிக்கமுள்ள நாட்களிலே புதனுக்குரிய ஓரைகளில் அவர்களுக்குரிய ஸ்தலங்கள் அனுகூல ஸ்தலங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு பரிகாரங்கள் செய்து வந்தால் அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்படும். சரி, மிதுன லக்னக்காரர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்? துலாம், அதாவது துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஒத்து வருவார்கள். தனுசு, கும்பம், ரிஷபம், இந்த 4 லக்னத்திலே பிறந்தவர்கள் தொழில் பங்குதாரர்களாகவும் இருக்கலாம், லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம். அவர்களுடைய குணத்தோடு பொருந்தும். இவர்களுக்கு என்ன தொழில் என்றால் பொது வாழ்விலை புகழ் குவிப்பவர்கள். காகித வணிகம், நகைத்தொழில், ரெஸ்டாரண்ட், அது மட்டும் அல்ல கலைத்துறை, பேப்பர் வணிகம், அந்த அச்சாபீஸ் அச்சத்தொழில், இதெல்லாம் அவர்களுக்கு ஒத்து வரும். இவைகளெல்லாம் அவர்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும். சரி, என்ன மாதிரி தெய்வத்தை இவர்கள் வழிபடுவது, எதை வழிபட்டால் இவர்களுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பணிகளில் இருந்த தொய்வு அகலும் நாள் இந்த நாள். பாராட்டும் புகழும் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். ஆரோக்கிய தொல்லை அகலும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, வாழ்த்துச் செய்திகளால் வளம் காணுகின்ற நாள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். வருங்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்று இல்லம் தேடி வரப்போகிறது. உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். உதாசீனப்படுத்தி விலகியவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்திணையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். 8லே செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியலாம். உடன்பிறப்புகளின் வழியே ஏதேனும் ஆதங்கம் இருந்தால் அவற்றையெல்லாம் இன்று தீர்த்துக் கொள்வீர்கள். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வேகமாக செயல்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பதற்றத்தை குறைத்து கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு சிலருக்கு நாடு மாற்றத்திற்கான அறிகுறிகள் கூட தென்படலாம்.
என்ன இருந்தாலும் உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, வசதிகள் பெருகும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வராத பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகலாம். குருவினுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் வரன்களும் வந்து சேரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் நல்லவிதமாகவே இருக்கும். புதிய தொழில் செய்வதற்கு பங்குதாரர்கள் உங்களுக்கு மூலதனம் கொடுப்பதற்கும் முன் வருவார்கள். என்ன இருந்தாலும் 12லே ராகு இருப்பதால் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும், திகைக்க வைக்கும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. குழப்பங்கள் அகலும் நாள். கூடுதலாக தொழிலே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். விபரீத ராஜயோக அடிப்படையில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெறும். நீண்ட நாளாக சந்திக்க நினைத்த ஒருவரை இன்று சந்திப்பீர்கள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 2லே சனி இருக்கிறார். எனவே பொறுமையை கடைபிடித்தால் பெருமை சேரும். இதுவரை தொழிலில் செய்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யும் விதத்தில் இன்றைக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் வீடு தேடி வருவர். புது முயற்சிகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். 2லே சூரியன் இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இதுவரை 10லே இருந்த ராகு இப்பொழுது கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிற காரணத்தினால் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகிறது. கிளைத்தொழில் தொடங்குவதில் கூட ஒரு சிலர் சிந்திப்பார்கள். எதிர்பாராத தனவரவு வரும் நாள் இந்த நாள். மாலை நேரத்தில் இன்றைக்கு நட்சத்திர அடிப்படையில் விசாகம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வித்திடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். உள்ளமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். உறவினர் பகை மாறும். 10லே குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் வாகன யோகம் உண்டு. திடீரென ஒரு சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கலாம். ஏதேனும் பயணங்கள் செய்தால் பயணங்கள் மூலம் எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலரின் சந்திப்பு கிடைத்து அதன் மூலம் பொருளாதார விருத்தியும் ஏற்படும். பங்குதாரர்களை பக்கபலமாக வைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் நாள். இன்று பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். அப்படி உறவினர்களில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இந்த மதியத்திற்கு மேல் அவர்கள் உங்களை வந்து இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக வாக்களிக்கலாம். மருத்துவ செலவுகள் குறையும். பங்குதாரர்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். பூமி யோகம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பணியாளர்களால் தொல்லை ஏற்படும் நாள். பணிகளிலும் தொய்வு ஏற்படலாம். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாது. பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிக்கல்கள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையோடு இருந்தால் பெருமை சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.